ஸ்ரீசைலமலை, நாமகிரி, சாளக்கிராமம் எனும் மகாவிஷ்ணுவின் அம்சம் பொருந்திய அற்புத மலை. நாமக்கல் என்று போற்றப்படுகின்ற ஒரே கல்லால் ஆன குன்று நகரத்தின் நடுநாயகமாக நலத்தையும் வளத்தையும் நல்குகின்றது. புனித பாரத தேசத்தில் தென்பகுதியில் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் நாமக்கல் என்ற திருத்தலம் போற்றப்படுகின்றது. குன்று நகரத்தில் அற்புத கோட்டை, கோட்டையிலே கோலோச்சுவது நாமகிரிக்கே உரித்தான, நாடு நகரத்திற்கும் நல்லவைகளை நல்குகின்ற நாமகிரி அம்மன். நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர். கணித மேதை ராமானுஜத்திற்கு கனவில் தோன்றி கடினமான கணிதத்தை புலப்படுத்திய நாமகிரி அம்மன் எழுந்தருளி அருள்பாலித் தருளும் ஊர். நாமகிரி என்பது 4 எழுத்துக்கள். பாவங்களை நசிக்கச் செய்வதால் நா, மங்களத்தை கொடுப்பதால் ம, வாக்கு வன்மையை அளிப்பதால் கி, முக்தி வீடளிக்கும் சக்தி வாய்ந்தமையால் ரி. 4 பெருமைகள், 4000 போற்றுதல்கள். நாமகிரி. நாமகிரியில் ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோவில் நகரின் கிழக்கு பகுதியில் பேட்டை என்னும் வியாபார சிறப்பு அமைந்த தொகுதியில் நகர் மத்தியில் தரிசிக்கலாம். ஸ்ரீ அரங்கநாதர் திருக்கோவில் ஓர் குடைவரை கோயில். சுமார் 100 படிக்கட்டுகள் கொண்டது. சைவத்தில் மகாலிங்கத்திற்கு சிறப்பு போல வைணவத்தில் பள்ளிகொண்ட பெருமாள் வைபவம். சிவன் பாம்பை ஆபரணமாய் பூண்டார். பெருமாள் பாம்பை குடையாகவும் பாம்பனையாகவும் திருவடி தாங்கியாகவும் கொண்டருளினார். சிவன் இடுகாட்டை வாசஸ்தலமாகவும் திருநீற்றை மேலே பூசியும் கொண்டார். விஷ்ணு பார்க்கடலை நிலையமாகவும் அடியார் பாத துளியினை திருமண்ணாகவும் அணிந்து கொண்டருளினார். விஷத்தை ஈஸ்வரனும் மண்ணை விஷ்ணுவும் உண்டார்கள். பக்தர்களுக்கு தனித்தனி உருவ அமைப்பில் தரிசனம் அருள்பாலித் தருளினார்கள். இத்திருத்தலத்தில் ஈருருவும் ஓருருவாக அமைந்த திருக்கோலம் சங்கர நாராயணன் என்ற திருப்பெயரால் திருவருள் பொழிகின்றது. நாமகிரியில் அமைந்திருப்பது ஸ்ரீ நிருசிம்மர் திருக்கோயில். ஊருக்கு நடுநாயகமாக குன்றின் மேல்புறத்தில் அமைந்திருக்கும் குடைவரையில் அமைந்துள்ளது. ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி மேற்கு நோக்கி வீராசனமாக வலது திருவடி ஊன்றி இடது திருவடி மடித்து எழுந்தருளியிருக்கின்றார். பூஜக முனிவர்களான சனக சனந்தனர்களும் கவரி வீசும் சூரிய சந்திரர்களும் வலதுபுறம் ஈஸ்வரரும் இடதுபுறம் நான்முகனும் பகவான் இரணியனை வதைத்த உக்கிரம் தணிவதற்கு
வழிபடுகிறார்கள். ஸ்ரீ மகாலட்சுமியின் தவத்தினால் அகமகிழ்ந்த ஸ்ரீ நரசிம்மர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் என்ற திருநாமத்துடன் திருவருள் வழங்குகின்றார். பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன் ஆகிய மூவரும் ஒரே ஆலயத்தில் பூஜிக்கப்படுவதால் இத்திருத்தலம், இத்திருக்கோயில் திருமூர்த்தி திருத்தலம் என்று போற்றப்படுகின்றது. தலம், தீர்த்தம், மூர்த்தி, மகிமை ஆகியவைகள் நிறைந்திருக்கின்ற நாமகிரி திருத்தலத்தில் மலையைச் சுற்றி நரசிம்ம புஷ்கரணி, வலார தீர்த்தம், ஆனந்த தீர்த்தம், ஷீராப்தி, கமலாலயம், சக்கர தீர்த்தம், தேவ தீர்த்தம், சத்திய புஷ்கரணி ஆகிய புண்ணிய தீர்த்தங்கள் இருப்பினும் ஸ்ரீ நாமகிரி அம்மன் கமலாலய புஷ்கரணியில் தோற்றமாகி ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை குறித்து கடுமையான தவம் இயற்றி ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை மகிழ்வித்து அநேக விசேஷமான சக்திகளை பகவானிடமிருந்து பெற்றிருக்கின்றார். ஆதலால் இத்திருத்தலத்தில் ஸ்ரீ நாமகிரி அம்மனை வணங்கினால் பக்தர்களின் மனக்குறை குறையும், கருணை நிரம்பும், பாபங்கள் அழியும். நாமகிரி திருத்தலத்தில் மற்றொரு மகிமை, மாதந்தோறும் பௌர்ணமி திருநாளில் செங்கழனி பிள்ளையார் திருத்தலத்திலிருந்து வினைகளை வேறறுக்கும் விநாயகப் பெருமானை வணங்கி பௌர்ணமி அன்று நாமகிரி சாலக்கிராம மலையை சுற்றி வந்தால், பக்தி பயணம் செய்தால் பல பாப தோஷங்களுக்கு பரிகாரமாகும் என்பது பக்தர்களின் அனுபவ உண்மை. உண்மையான பக்தர்களின் வாழ்வில் இருள் அகற்றி ஒளிவிளக்கை சிந்துகின்றது நாமகிரி திருத்தலம். நகர் நின்ற நேயனே, ஆஞ்சநேயனே, ராமநாமத்தை பகர்கின்ற தூயனே, தெய்வ தூயனே, தெய்வ தூயனே. நாமக்கல் நகர் நின்ற நேயனே, ஆஞ்சநேயனே, ராமநாமத்தை பகர்கின்ற தூயனே, தெய்வ தூயனே, தெய்வ தூயனே. ஸ்ரீ ராமாய நம. ராம என்பது தாரக மந்திரம். தாரக மந்திரத்திற்கு அஞ்சனா தேவியின் தவப்புதல்வனான அனுமன் சத்திய வாக்கை சங்கமமாக்கி அகில உலக மாந்தர்கள் நித்தமும் ராம மந்திரத்தின் பலனால் பயன்பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கிற்காக ராமா ராமா என்று எந்த யுகத்திலும் சிரஞ்சீவியாக ஜபித்துக் கொண்டிருக்கிறார். நாமக்கல் ஸ்ரீ
ஆஞ்சநேய சுவாமியின் மகிமைகளை நாடும் நல் உலகமும் தெரிந்து புரிந்து கொண்டால் நன்மை பயக்கும் என்பது பெரியோர்களின் திருவாக்கு. நாமக்கல் தலபுராணம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் அற்புத மகிமைகளை அறிவிக்கின்றது. ஒரு முறை பரந்தாமனான மகாவிஷ்ணுவை 4 மகாரிஷிகள் மரீசி, பிருகு, அத்ரி, காசியபர் ஆகியோர் தரிசனம் பெற்றனர். ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தியின் இரண்ய சம்ஹாரத்தை பிரம்மா, ருத்ரர் முதலான தேவர்களும் தரிசித்து பேறு பெற்றனர். ஸ்ரீ நிருசிம்ம ரூபியாக இருந்தவரை பிரகலாதன் பாசுரங்களால் சேவித்து சாந்தமான அர்ச்சா நிலையை அடையச் செய்தருளினார். திருமகள் நிருசிம்ம அவதாரத்தை எனக்கு எங்கு அனுக்கிரகம் செய்வீர்கள் என்று கேட்கின்றார். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி சஞ்சீவி மலையை அதன் இருப்பிடத்தில் வைத்துவிட்டு திரும்புகின்ற போது கண்டகி நதியில் அனுஷ்டானம் செய்யும் நேரத்தில் சாலக்கிராமம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு கிடைக்கின்றது. ஸ்ரீ நிருசிம்ம ரூபியை காண கமலாலய குளத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் தவம் இயற்றுகின்றார். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி சால கிராமத்துடன் செல்கின்ற போது கமலாலய தீர்த்தத்தில் சந்தியா வந்தனத்தை முடிக்க எண்ணி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரிடம் சால கிராமத்தை ஒப்படைக்கின்றார். பரந்தாமனின் அரிய லீலையினால் சால கிராமத்தின் கணத்தை தாங்க ஒட்டாத ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அதனை கீழே வைக்கின்றார். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரால் கீழே வைக்கப்பட்ட சால கிராமத்தை ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி பெயர்த்து எடுக்க முயற்சித்த போது சால கிராமம் விஸ்வரூபம் எடுத்து மலையாகி விடுகின்றது. பரம்பொருளான பரந்தாமனான ஸ்ரீ நிருசிம்ம சுவாமி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு நீர் கொண்டு வந்த சால கிராமத்தின் காரணமாக ஸ்ரீ மகாலட்சுமியின் தவத்தால் சால கிராமத்தினுள் ஸ்ரீ நரசிம்மராக நான் தோன்றியதால் ஸ்ரீ மகாலட்சுமியையும் எம்மையும் தரிசித்து வரும் பக்தர்களுக்கு அனைத்து நலன்களையும் அருள் புரிய வேண்டும் என்று ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ஆசியினை அருள்பாலித்தருளுகின்றார். நீ முதலாக தவம் இயற்றி நாராயண திருமந்திரத்தின் மகிமையால் மலையாக
அதாவது கிரியாக மாறியதால் இத்திருத்தலத்திற்கு நாமகிரி என்னும் திருப்பெயரோடு இனி திருவருள் பொழியும். பக்தர்கள் உன்னையே முதலாக வணங்கி அருள் பெற வேண்டும். இதுவே நாமகிரி எனப்படுகின்ற நாமக்கல் தலவரலாற்றின் அரிய தத்துவம். பரந்தாமனான பகவானின் தசாவதார மகிமைகளை அதி அற்புதமாக விளக்குகின்ற யுகங்கள் கிருதா, திரேதா, துவாபர, கலி. திரேதா யுகத்தில் அஞ்சனை செல்வனாக அவதரித்தருளிய ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி எந்த யுகத்திலும் சிரஞ்சீவியாக அருள்பாலித்தருளுகின்றார். நாமகிரி என்று நல்லோர்களால் போற்றப்படுகின்ற நாமக்கல் தெய்வீக திருத்தலத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி மகிமைகள் சரித்திரத்தில் அடங்காதது. ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர், கிழக்கு முகம் ஸ்ரீ அனுமன், தெற்கு முகம் ஸ்ரீ நிரசிம்ஹர், மேற்கு முகம் பெரிய திருவடி என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீ கருடர், வடக்கு முகம் ஸ்ரீ வராகர், மேல் நோக்கிய முகம் ஸ்ரீ ஹயக்ரீவன். 5 மலைகள், 5 குகைகள், 5 தாமரை புஷ்பத்தில் உறையும் 5 வண்டுகளை ஒரே சமயத்தில் தமது 10 திருக்கைகளால் துவம்சம் செய்து மகிராவணனை சம்ஹரித்தவர். பஞ்சமுக ஆஞ்சநேயரை தரிசித்தால் நவக்கிரக தோஷம், எதிரிகளின் இன்னல், பூத பிரேத பைசாச தோஷங்கள் விலகும் என்பது பெரியோர்களின் திருவாக்கு. பஞ்சமுக ஆஞ்சநேயர் அருள்பாலித்தருளும் நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி தெய்வ திருநகரம் நாமக்கல் திருத்தலத்தில் நடுநாயகமாக விளங்குகின்ற மலையான சால கிராமத்தை எடுத்து வந்து ஸ்ரீ நிருசிம்மமூர்த்தியின் திருவுளப்படி நாமக்கல் நகரில் ஸ்தாபனம் செய்து ஸ்ரீ நாமகிரி நாமக்கல் என்னும் திருப்பெயரை நிலைநாட்டிய பெருமையுடையவர் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி. விஸ்வரூப திருக்கோலத்துடன் நிமிர்ந்த நிலையில் திருக்கரம் கூப்பி அருள்பாலித்தருளுகின்றார். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் சன்னதிக்கு மேலே விதானம் இன்றி திறந்த வெளியில் காற்று, மழை, வெயில் அனைத்தையும் லட்சியமின்றி தாங்கிக் கொண்டு கம்பீரமாக தரிசனம் தந்தருளுகின்றார். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதால் மேல் விதானம் கட்டப்படவில்லை என்பது பக்தர்களின் பூரண நம்பிக்கை. அகிலலோக நாயகனான ஸ்ரீ நிரசிம்ஹரே கிரி உருவில் மேல் விதானம் இல்லாமல் இருப்பதால் தாசனான எனக்கும் விதானம் தேவையில்லை என்று முன்னொரு சமயம்
விதானம் கட்ட பக்தர்கள் முயற்சித்த போது நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி பக்தர்களின் கனவில் அருளியதாக பேசப்படுகின்றது. நாமக்கல் திருத்தலத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் தரிசனம் பெற்றருளும் பக்தர்கள் அருட்செல்வத்தையும் பொருட்செல்வத்தையும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் பேரருளால் பெற்றருளுகின்றனர். நவக்கிரகங்களில் குரூரமான சனி, ராகு இவர்களின் பிரீதிக்காக விஸ்வரூப ஆஞ்சநேய சுவாமிக்கு நல்லெண்ணெயில் செய்த உளுந்து வடைகளால் மாலைகளை சாற்றி மகிழ்கின்றனர். இறைவனின் திருவிளையாடலில் ஒரு நாள் நவக்கிரகங்களில் அதிக குரூரமான ராகுவும் சனியும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியுடன் தோல்வியுற்றதனால் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு கீழ்ப்படிந்தார்களாம். பூவுலகில் மாந்தர்களுக்கு சனியாலும் ராகுவாலும் இடையூறு ஏற்பட்டால் அவர்களை திருப்திப்படுத்துவதின் பொருட்டு ராகுவுக்கு பிரீதியான உளுந்தும் சனிக்கு பிரீதியான எள் எண்ணெயாலும் செய்த வடமாலையை ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு சாற்றி வழிபட்டால் சனி, ராகு ஆகிய கிரகங்களுடைய இடையூறிலிருந்து மாந்தர்கள் விடுபடுகிறார்கள் என்பதற்காகவே ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு வடை மாலை சாற்றுவதாக போற்றப்படுகின்றது. நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு பக்தர்கள் அதிவிசேஷ திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்வித்தும் வாசனை புஷ்பங்களால் வாசனை சந்தனத்தால் அலங்காரம் செய்வித்து அகமகிழ்ந்து தங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கின்றனர். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருமஞ்சன திருக்காட்சி தைலாபிஷேகம் எண்ணெய் காப்பு என்று போற்றுவது உண்டு. சனிதோஷம் நீங்க எள் எண்ணெய், அதாவது நல்ல எண்ணெயால் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு தைலாபிஷேகம் செய்கின்றனர். தைலாபிஷேகத்திற்கு பின்னர் சிக்கலை தீர்ப்பதற்காக சீயக்காய் திருமஞ்சனம், அதன் பின்னர் பஞ்சாமிர்தம், நாட்டு சர்க்கரை, கல்கண்டு, பழ வகைகள், பால், சந்தனம் என்று திருமஞ்சனம் செய்வித்து புனித புண்ணியங்களை புவனத்திற்கு வழங்கும் திருக்கலச நீரால் திருமஞ்சனம் நிறைவுறுகின்றது. அலங்கார மூர்த்தியாக அஞ்சனை செல்வன், சொல்லின் செல்வன் நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி அகில உலகத்திற்கும் அகில உலக மக்களுக்கும் அருள்பாலித்தருளுகின்றார். நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியின் தரிசனம் பெற்றவர்கள் நற்புத்தி, சரீரபலம், கீர்த்தி, அஞ்சாமை, பயமின்மை, நோயின்மை, தளர்ச்சியின்மை, வாக்குச் சாதுரியம் போன்ற பல நன்மைகளை பெறுகின்றனர். நல்லோர்களுக்கு நல்லவராக நானிலம் போற்றும்
வல்லவராக நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். அனைத்து காரியங்களிலும் வெற்றியை தருவதற்காக நாமக்கல் சிவ அம்சமாக, வாயு புத்திரனாக, ராமதூதனாக எந்த யுகங்களிலும் சிரஞ்சீவி தன்மையுடன் அருள்பாலித்தருளும் அற்புத தெய்வமாக நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி திருவருள் பொழிகின்றார். मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमदां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. अंजनै कुमरा श्रीरामदूता வானவர் போற்றிய நாதா வேதா. அஞ்சனை குமரா ஸ்ரீராமதூதா வானவர் போற்றிய நாதா வேதா. அனுமான் உன்னை துதிக்கிறோம், ஆனந்த கண்ணீர் படிக்கிறோம். அனுமான் உன்னை துதிக்கிறோம், ஆனந்த கண்ணீர் படிக்கிறோம். ஈரமலரோடு எங்கள் நெஞ்சமும், ஈரமலரோடு எங்கள் நெஞ்சமும் உந்தன் திருவடி வைக்கிறோம். அஞ்சனை குமரா ஸ்ரீராமதூதா வானவர் போற்றிய நாதா வேதா. அஞ்சனை குமரா ஸ்ரீராமதூதா வானவர் போற்றிய நாதா வேதா. துள்ளும் கடல் தனை தாவி குதித்தாய், தூய அன்னை தன் துயரம் துடைத்தாய். உள்ளங்கையில் மலையை எடுத்தாய், ஓய்ந்த சேனைக்கு உயிரும் கொடுத்தாய். கல்வி உன்னிடம் கல்வி கேட்குமே, சொல்லின் செல்வனே தூய வேதமே. அழைத்த போதிலே உதவும் தெய்வமே, அன்பில் என்றும் நீ விஸ்வரூபமே. கல்வி உன்னிடம் கல்வி கேட்குமே, சொல்லின் செல்வனே தூய வேதமே. அழைத்த போதிலே உதவும் தெய்வமே, அன்பில் என்றும் நீ விஸ்வரூபமே. நாமகிரி நின்ற நாதா, வேத நெறி நின்ற வீரா. நாமகிரி நின்ற நாதா, வேத நெறி நின்ற வீரா. போகும் வழியாவும் நீயும் துணை வந்து வேண்டும் வரமருகவே. அஞ்சனை குமரா ஸ்ரீராமதூதா வானவர் போற்றிய நாதா வேதா. அஞ்சனை குமரா ஸ்ரீராமதூதா வானவர் போற்றிய நாதா. ராமகாதையில் உள்ளம் களிப்பாய், ராமகாதலர் துன்பம் துடைப்பாய். ஜென்மம் என்ப
அஞ்சனை குமரா ஸ்ரீராம தூதா வானவர் போற்றிய நாதா வேதா அஞ்சனை குமரா ஸ்ரீராம தூதா வானவர் போற்றிய நாதா வேதா அனுமான் உன்னை துதிக்கிறோம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறோம் அனுமான் உன்னை துதிக்கிறோம் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறோம் ஈரமலரோடு எங்கள் நெஞ்சமும் ஈரமலரோடு எங்கள் நெஞ்சமும் குந்தன் திருவடி வைக்கிறோம் அஞ்சனை குமரா ஸ்ரீராம தூதா வானவர் போற்றிய நாதா வேதா அஞ்சனை குமரா ஸ்ரீராம தூதா வானவர் போற்றிய நாதா வேதா நாமக்கல் நாயகனே ஆஞ்சநேயா உன் நாமங்கள் பாடுவேனே ஆஞ்சநேயா நாமக்கல் நாயகனே ஆஞ்சநேயா உன் நாமங்கள் பாடுவேனே ஆஞ்சநேயா ஆபத்தாந்தவனே ஆஞ்சநேயா அநாத ரட்சகனே ஆஞ்சநேயா ஆபத்தாந்தவனே ஆஞ்சநேயா அநாத ரட்சகனே ஆஞ்சநேயா நாமக்கல் நாயகனே ஆஞ்சநேயா உன் நாமங்கள் பாடுவேனே ஆஞ்சநேயா சீதை என்னும் செம்மையான மாது ஸ்ரீராமனுக்காக சென்றாய் தூது உன் காலத்துக்கு ஈடு இணையேது உன் முன்னே நிற்காதே சூது உன் மார்பில் சாத்துவதோ வெண்ணை எம் மனதார நினைக்கிறோம் உன்னை உன் மார்பில் சாத்துவதோ வெண்ணை எம் மனதார நினைக்கிறோம் உன்னை கண்டிருந்தால் நீக்கிடுவாய் கஷ்டங்கள் தன்னை கண்டிருந்தால் நீக்கிடுவாய் கஷ்டங்கள் தன்னை கரிவோடு காக்கின்றாய் எம் மண்ணை கரிவோடு காக்கின்றாய் எம் மண்ணை நாமக்கல் நாயகனே ஆஞ்சநேயா உன் நாமங்கள் பாடுவேனே ஆஞ்சநேயா தோள் மீது சாத்துகிறோம் துளசி எம் துயரங்களை பார்க்கின்றாய் அலசி ராமனுக்கோ சீதை இல்லத்தரசி அங்கு இடம் பிடித்தாய் அவள் உள்ளத்தை உரசி இருப்பது நாமக்கல் மலையடிவாரம் நாங்கள் பாடுகின்ற நாமங்கள் உன் புகழாரம் நீ இருப்பது நாமக்கல் மலையடிவாரம் நாங்கள் பாடுகின்ற நாமங்கள் உன் புகழாரம் ராமஜெயம் என்றால் நெஞ்சில் ஏது பாரம் ராமஜெயம் என்றால் நெஞ்சில் ஏது பாரம் ஆபத் பாந்தவா என்றால் அல்லல் ஓடும் தூரம் ஆபத் பாந்தவா என்றால் அல்லல் ஓடும் தூரம் வால்மீகி ராமன் பெயரில் எழுதியதோ ராமாயணம்
வாழ்வுடையோன் நீ ராமன் பெயரை செய்தாய் பாராயணம். வால்மீகி ராமன் பெயரில் எழுதியதோ ராமாயணம். வாழ்வுடையோன் நீ ராமன் பெயரை செய்தாய் பாராயணம். சஞ்சீவி மலையோடு செய்தாய் பயணம். சங்கடங்கள் தீர்ப்பது உன் நீல நயனம். சஞ்சீவி மலையோடு செய்தாய் பயணம். சங்கடங்கள் தீர்ப்பது உன் நீல நயனம். பெற்றோர்களுக்கு திதி செய்ய காசி மற்றும் ராமேசுவரத்தில் செய்தால் அதன் பின்னர் அவர்களுக்கு சிரார்த்தம் செய்ய வேண்டாம் என்று கூறுவது சரியா? காசி, ராமேஸ்வரம், கயை இதெல்லாம் விசேஷமான புனித ஸ்தலங்கள். சப்த நகரங்கள் சொல்லும் பொழுது காசியை ரொம்ப உயர்வாக சொல்கிறா. காசிக்கு வீசம் இல்லைன்னு சொல்லுவா. காசிக்கு இணையே கிடையாது. நம்மளுடைய பாரத தேசம் தொடங்கிறதுக்கு முன்னாடி, பாரத தேசம்னு ஏற்படுறதுக்கு முன்னாடியே காசி இருந்திருக்கு. இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் காசி இருந்ததாக காசி மகாபுராணத்தில் சொல்கிறார். ரொம்ப பழமையான தொன்மையான நகரம்னா காசி தான். அந்த காசியில் பரமேஸ்வரன் ஜீவன்களுக்கெல்லாம் ராம மந்திரத்தை சொல்லி, பார்வதி அம்மை அந்த ஜீவனை மடியில் போட்டுண்டு சுவாமி காதில் ராம மந்திரம் உபதேசம் பண்ணுறான்னு நம்மளுடைய மதத்தில் நம்பப்படுறது. அவ்வளோ விசேஷமானது காசி நகரம். அதே மாதிரி ராமேஸ்வரம்னு எடுத்துட்டேன்னா, ராமபிரான் அந்த இடத்த பூஜை பண்ணார். அந்த இடத்துல தன்னுடைய சிவசக்தி, ஏன்னா ராவணன் ஒரு சிவபக்தன். அந்த சிவபக்தனை சம்ஹாரம் பண்ணதுனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆகணும். வீரஹத்தின்னு ஒரு தோஷம். அந்த வீரஹத்தி தோஷம்னா, ஒரு வீரனை அடிச்சிட்டோம், அவன் அதர்மையாக இருந்தால் அவனை சம்ஹாரம் பண்ணியாச்சு, அந்த தோஷம். இந்த 2 தோஷம். ஏன்னா ராஜான்னா அடுத்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க போகிறார் ராமச்சந்திர பெருமான். அப்படி ராஜாவாகம் பண்ணும் பொழுது ராஜாவுக்கு எந்த விதமான தோஷமும் இருக்கப்படாது, சுத்தமாக இருக்கணும். அதனால தான் ஒரு தேசத்தில் சொல்லும் பொழுது சொல்வா, ஒரு தேசத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள் பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாம் அந்த குடும்பத் தலைவனை சாரும். அந்த குடும்பத் தலைவரெல்லாம் செய்யக்கூடிய பாவங்கள், ஒவ்வொரு குடும்பத்தில் நிகழக்கூடிய பாவங்கள் அந்த ஊர் ராஜாவை போய் தாக்கும். அதனால் இந்த ராஜா செய்யக்கூடிய பாவங்கள், அவன் கூட இருக்கா பாருங்க புரோகிதாள்னு சொல்லி ராஜாவுக்கு இதம் சொல்லக்கூடியவா, வைதிகால் பிராமணால், அவளை போய் சாருன்னு சொல்கிறான். அதனால தான் அவள் நித்தம் அனுஷ்டானம் பண்ணோம், சந்தியாவந்தனம் பண்ணோம், சமிதாதானம் பண்ணோம், பிரம்மயஜ்யம் பண்ணோம், உபாசனை பண்ணோம், அப்படிலாம் சொல்கிறதுக்கு காரணம். ஆக ராஜா புனிதமாக இருக்கணும். இந்த வீரகத்தியும் அந்த ராஜாவை கொண்டதனால் ஏற்படக்கூடிய சிவகத்தியும் நிவர்த்தி பண்ணுறதுக்கோசரம் ராமேஸ்வரத்தில் சிவலிங்கம், மணலால் சிவலிங்கம் பண்ணி அதில் தம்பதி சமேதரா சீதையோட சுவாமியை பூஜை பண்ணா ராமபிரான். அதே மாதிரி கயை சொல்லும் பொழுது அந்த கயையில் பார்த்தீங்கன்னா அக்ஷயவடம்னு ஒரு மரம் இருக்கும், ஆலமரம் தான். அது ரொம்ப விசேஷமாக சொல்கிறா. இந்த இடத்துலலாம் பித்ருக்களுக்கு நாம் கிருத்தியங்கள் பண்ணும் பொழுது, அந்த பித்ருக்களுக்கோசரம் நினச்சி அந்த பிண்டத்தை சமர்ப்பணம் பண்ணும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தில் சகலவிதமான சௌக்கியங்களும் ஏற்படும். ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுங்களேன்,
அந்த குடும்பத்தில் ரொம்ப நாள் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கல, 35 வயசாகிடுத்து, 40 வயசாகிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கோசரம் அவள் அப்பா அம்மா இல்லைன்னா அவனுடைய அண்ணாவோ அவனுடைய சகோதரன் யாராவது ஒருத்தன் இந்த குழந்தை இப்படி இருக்கான், இந்த பித்துருக்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லி வேண்டின்ட்டு ராமேஸ்வரத்துலேயும் காசியிலையும் கயாலையும் போய் ஸ்ராத்தம் பண்ணான்னா இந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக 35 வயசோ 40 வயசோ ஆனாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பாருங்கோ அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த ஸ்ராத்தத்துக்கு அவ்வளோ விசேஷம். அந்த ஸ்ராத்தமாகப்பட்டது ஒரு தடவை பண்ணிட்டா போகிறோம், இனிமேல் வேண்டாம் அப்படின்னு நாம் நினைக்கலாம். அது செய்யப்படாது. ஏன்னா இந்த ஸ்ராத்தம்னு சொல்கிறது என்ன வந்து ஸ்ரத்தையினால் செய்யக்கூடியது ஸ்ராத்தம். ஸ்ரத்தையோட நம்ம பித்துருக்கள், நம்ம அப்பா, நம்ம அம்மா, ஏன்னா அவெல்லாம் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி வர முடியாது. இப்போ இன்றைக்கி ஒரு கருவின்னு இருக்குது, ஒரு செங்கல்னு இருக்குன்னா அந்த செங்கலுக்கு முன்னாடி களிமண் இருந்தால் தான் அந்த களிமண்ணை சுட்டு செங்கலாக்க முடியும். ஆக இந்த சரீரம் உண்டானது இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், நம்ம அப்பாக்கள் நம்ம மூதாதையர்கள் இருந்ததுனால தான் நாம் உண்டானோம். அதனால் அந்த மூதாதையர்களை மறக்கிறதுன்றது வந்து கூடாது. அதனால தான் திருவள்ளுவர் சொல்லும்பொழுது கூட சொல்லுவார், திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லும்போது சொல்லுவார், தென்புலத்தார் அப்படின்வார். தென்புலத்தார்னால் யார்? பித்துருக்கள். அந்த பித்துருக்கள் ஆராதனைகள்ன்றது வந்து நம்ம குடும்பத்தில் நிச்சயமாக இருக்கணும். அதனால் நான் காசிக்கு போயிட்டு வந்தேன், ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்தேன், கயைக்கு போயிட்டு வந்தேன், இனிமேல் நான் ஸ்ராத்தம் பண்ண மாட்டேன், பண்ண எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சாஸ்திரிகள் சொன்னார், போர்வுன்ட்டார். அவள் எதுக்கு சொல்கிறா? இதெல்லாம் சம்பூர்ணமாகுது, அதனால் நீ கஷ்டப்படாத, நாளைக்கு உடல் முடியலன்னா உன்னால் கார்த்தாலேருந்து 10 மணி 12 மணி வரைக்கும் பட்டினி கிடந்து ஸ்ராத்தம் பண்ண முடியாதுன்னா நீ சிரமப்படக்கூடாது. அந்த சமயத்தில் ஹிரண்ய ஸ்ராத்தமாக பண்ணலாம், இது பண்ண முடியலேன்னு வருத்தப்படாதன்றதுக்கோசரம் சொல்கிறாளே தவிர இது பண்ணவே கூடாதுன்றது கிடையாது. நமக்கு முடியல, உடம்பு அசுத்தமாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி ஒரு வாழைக்காய் அரிசி வரிச்சியாவது இரண்ய ஸ்ராத்தமாவது பண்ணணும். அது மாதிரி பண்ணாதான் அந்த குடும்பம் சௌக்கியமாக இருக்கும். அதனால் பித்துரு காரியம்ன்றது வந்து எந்த சமயத்திலையும் விடப்படாது. அதனால் இதில் எடுத்துனேன்னா திருவண்ணாமலையில் எடுத்துனேன்னா அருணாச்சல பெருமான் கோவில் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோபுரம் இருக்கும். அந்த கோபுரம் யாருதுன்னா வல்லால மகாராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு சுவாமிக்கு பெரிய உலகத்திலே பெரிய கோபுரம் கட்டணும் அப்படின்னு பெரிய ராஜகோபுரம் கட்டுறார். அந்த ராஜகோபுரம் கட்டிட்டு இவருக்கு குழந்தை கிடையாது. இவர் என்ன பண்ணுறார், சுவாமியே குழந்தையாக நினச்சிட்டு இருக்கார். அப்படி நினச்சிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கும் அந்த வல்லால மகாராஜா அந்த இறந்த நாள் அன்னைக்கு சுவாமி போய் திதி கொடுத்துட்டு வர்றார். பக்கத்தில் கிராமத்துக்கு போய் அந்த வல்லால மகாராஜாவுக்கோசரம் இவர் ஸ்ராத்தம் பண்ணிட்டு வர்றார். அருணாச்சலேஸ்வரர் ஸ்ராத்தம் பண்ணிட்டு வர்றார். எதுக்கு சுவாமிலாம் இதெல்லாம் காட்டுறா? மனுஷாலாம் செய்யணும், மனித ஜாதி தன்னுடைய மூதாதையர்களை மறக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் இந்த ஸ்ராத்த கிருத்தியம் பண்ணேன். அதனால் நாம் வந்து காசிக்கு போயிட்டு வந்துட்டோம், கயாவுக்கு போயிட்டு வந்துட்டோம், ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம், சம்பூர்ணமாகிடுதுன்னு நினச்சிக்கப்படாது. இந்த காசி கயா ராமேஸ்வரத்தில் போகும்பொழுது இந்த பித்துருக்கள் என்ன பண்ணுறா, நம்ம குடும்பத்தில் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம மதம் வந்து காருண்யமான மதம், எந்த மதத்துலேயும் இல்லாத ஒரு காருண்யம் நம்ம மதத்தில் இருக்குது. சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கர்ப்பத்திலே கலைஞ்சிருக்கும். 3 மாதம் அறிவியல் ரீதியாக சொல்கிறா 45 நாள் 90 நாள் ஆனவுடனே அதுக்கு சின்னதாக சரீரம் வருதுன்றா. அம்மாவுடைய வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு சரீரம் வருதுன்றா. அப்புறம் 45 வாரம் 90 வாரம் ஆனவுடனே அந்த குழந்தையுடைய உருவம் கிடைக்கிறது, அதுக்கு ஹிருதயம் வருது, கால் கைகள்லாம் முளைக்கிறது அப்படின்லாம் சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அந்த ஜீவராசிகள் சில சமயம் அந்த கர்ப்பத்திலே கரைஞ்சிரும், சில சமயம் பிறந்து மறைஞ்சிரும். இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம குடும்பத்தில் அதெல்லாம் ஏற்பட்டிருக்கலாம். அதை தவிர
நம்ம தாத்தாவோட கூட பிறந்தவாளோ இல்லை தாத்தாவுக்கு முன்னாடி பிறந்தவாளோ அது மாதிரி யாராவது இறந்து போயிருக்கலாம். அந்த ஜீவராசிகள் எல்லாம் இந்த உலகத்தில் அலைஞ்சின்னு இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணோன்னா இந்த காசி ராமேஸ்வரம் கயையில் போய் உட்காந்துக்கும். ஏன்னா புனிதமான க்ஷேத்திரங்களில் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் காத்துட்டுருப்பாளாம். இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் இப்போ காசிப கோத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோ, இல்லை வேட்டஞ்ச மகரிஷி கோத்திரம் இருக்குது, ஜம்பு மகரிஷி கோத்திரம் இருக்குன்னா அந்த கோத்திரத்தில் யாராவது ஒருத்தர் நம்ம வம்சாவளியை சேர்ந்தவன் எவனாவது ஒருத்தன் வரமாட்டானா, நமக்கு பிண்டம் போட மாட்டானா, நமக்கு கடைக்கு தேர முடியாதா, நமக்கு ஏதாவது ஒரு நல்வழி கிடைக்காதா, அந்த ஜீவன் அங்கே காத்துன்ருக்கும். அப்பேற்பட்ட ஜீவன்களுக்கு நாம் அங்கே போய் இந்த பிண்டத்தை சமர்ப்பணம் பண்ணும்போது அதுக்கு ஒரு கதி கிடைக்கிறது. அதனால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு வெளிச்சத்தை காட்டுறோம். ஒரு இருட்டிலேயே இருக்காவா இந்த பித்துர்கள்லாம் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த இருட்டில் இருக்கா. அவளுக்கு போய் நம்ம இந்த பிண்டம்னு சமர்ப்பணம் பண்ணும்பொழுது அது ஒரு வழி, அது ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சம் கிடைக்கும் பொழுது அந்த ஜீவன் வந்து நம்மளை வாழ்த்தும். இவன் சௌக்கியமாக இருக்கணும், இவனுக்கு எந்த குறையும் வரப்படாது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணும். அதனால் காசி ராமேஸ்வரம் கயையில் போய் எல்லாம் பித்துர்க்கடன்கள் செஞ்சாலும் வருஷா வருஷம் நம்ம வீட்டில் பண்ணுறது பண்ணி தான் ஆகணும். இல்லை மாலையம் அமாவாசை என்னைக்காது நிச்சயமாக அந்த திதி கொடுக்கறத பண்ணி தான் ஆகணும். முடிஞ்சவா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, உத்தராயண புண்ணிய காலம் 96 ஸ்ராத்தம் சொல்கிறேன். உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம், சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், இது மாதிரி வரும்பொழுதெல்லாம் அவசியம் தர்ப்பணம் பண்ணணும், திதி கொடுக்கணும். நம்ம குடும்பங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும்னா இந்த கர்மாக்கள்லாம் அவசியம் பண்ணணும். விடை தேடும் வினாக்கள். வினாக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: அருள் நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, சென்னை 6,32,000. மின்னஞ்சல் அருள் நேரம் ஜெயா டிவி 2015 @gmail.com.